இந்த மாதிரி பைக் ஓட்டுறவங்களுக்குலாம் ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி நினைப்பு. அதாவது ரோட்டில் எவனுமே போகல, தான் மட்டும்தான் வண்டி ஓட்டுற நினைப்பில் தான் வண்டி ஓட்டுறாங்க. அதாவது எவனாச்சும் இடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த வண்டி விபத்து பாருங்கள், கேரளாவில் நடந்தது. இந்த வண்டியில் என்ன மிச்சப்பட்டுருக்கு பாருங்கள். சல்லியாக உடஞ்சி போச்சு. ஒன்றுமே இல்லை, பைக்கில் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. காயலாங்கடையிலோட போட முடியாது, அந்தளவுக்கு மோசமாக உடஞ்சிருக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்கேன் அதாவது இந்த பைக் போய் நேராக ஒரு காரில் மோதிருக்கு. மோதின வேகத்தில் அந்த பைக்கில் பின்னாடி உட்காந்த 50 மீட்டர் ஹைட்டில் தூக்கி எரிஞ்சிருக்கு. அந்த மேலே உள்ள பில்டிங்கில் உள்ள கண்ணாடியில் போய் இடிச்சு கீழே விழுந்திருக்கான். அதாவது ஹைட்டில் மேலே போய் இடிச்சு கீழே விழுந்து இறந்துருக்கான். முன்னாடி உள்ள நிலைமை என்னாச்சுன்னு தெரில. இவங்கெல்லாம் இந்த ஆன்லைனில் மொபைல் கேம் விளாட்றவங்க. அதாவது இப்படியே பறந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் நடக்கக்கூடிய விபரீதங்கள் அவங்களுக்கு புரியலை. பெற்றவங்களோட பேச்சையும் கேட்குறதில்ல, பெற்றவங்க நிலைமையும் புரியறதில்ல, பணத்தோட அருமையும் புரியறதில்ல. ஒரு மாதிரி டைப்பாக இருக்காங்க. என்ன தான் நினைக்கிறாங்கன்னு தெரில. எவனாச்சும் ஏதாவது நல்லது சொன்னால் கூட அவனை கிரிஞ்சு பூமர் அப்படின்னு கேவலமாக ஓடிடுறது. ஆனால் ஒரு விபத்து நடந்து வீட்டில் கிடக்கும்போது தான் யோசிக்கிறாங்க. அது வீட்டில் கிடந்து யோசிச்சு என்ன பிரயோஜனம்? 6 மாதம் வீட்டில் இருந்துட்டு வெளில வரும்போது அவனோட லைஃபே தலையெல்லாம் மாறி போயிருக்கும். 6 மாதம் கிடந்தா கூட பரவாயில்ல, லைஃப் லாங் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னா, கைகால் சிலந்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. வசதியாக இருக்கவங்க காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா காப்பாற்றி லைஃப் லாங் வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போக முடியும். வசதி இல்லாமல் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களோட நிலைமை எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில.